அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் யூனிட் 9 சார்ந்த கேள்விகள் 2022 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு 140 அதாவது 139 கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. தமிழக முதலமைச்சர் எந்த நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடுகிறார், அதாவது கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார்? ஒரு நிமிஷம். தமிழக முதலமைச்சர் எந்த நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார்? ஜனவரி 12 என்பது சரியான விடை. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. மாநில சமூக நல ஆலோசனை குழுவில் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முத்துலட்சுமி அம்மையார் என்பது சரி. நடந்தாய் வாழி காவிரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கமானது என்ன? நடந்தாய் வாழி காவிரி இந்த திட்டத்தின் நோக்கம் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல் என்பது சரி. தமிழ்நாடு மனிதவள மேம்பாடு அதாவது தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் எந்த மாவட்டம்? தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 படி தமிழக மாநிலத்தின் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் நீலகிரி என்பது சரி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை இதில் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அது விளங்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி என்பது சரியான விடை. 2018 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் எந்த இடம்? 2018 தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற இடம் தூத்துக்குடி என்பது சரி. தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவு இருக்க காரணமாவது என்ன? மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பயிர் விளைச்சலை மிருகங்கள் சேதப்படுத்தல் என்பது சரி. காவலன் SOS என்ற செயலியின் நோக்கம் என்ன? காவலன் SOS செயலியின் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல் என்பது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சரியான விடை. 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு 5.62 என்பது சரி. தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார்? விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள் என்பது சரியான விடை. 2015-16 ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எந்த மாநிலம்? 2015-16 நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்பது சரி. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1906 ஆண்டாகும். தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர் யார்? தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர் கிரேஸ் பானு என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் எவை சரியான கூற்று? நானோபாட் என்பது எனப்படுவது என்ன? நேனோபாட் ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும். இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். இதுல 3 கூற்றுகளுமே சரி. இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானது என்பது தவறான கூற்றாகும். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி என்ன? காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி ஆப்ஷன்ல பாருங்க தேசிய சூரிய ஒளி பணி என்பது சரி. இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது?
இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? இதுல ஆப்ஷன் பாருங்க. இதுல கேவிகே கிசான் விஞ்ஞான் கேந்திரா என்பது தவறு. இதுல ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2, 3, 4. SMAனா வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை, NSDAனா தேசிய திறன் மேம்பாட்டு முகமை, ATMA விவசாய தொழில்நுட்ப மேலாண் முகமை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? அது எத்தனை? இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? 75 என்பது சரியான விடை. PM கதி சக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது எதில் கவனம் செலுத்துகிறது? PM கதி சக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறை. இது வந்து பாத்தீங்கன்னா பன்முக இணைவில் கவனம் செலுத்துகிறது என்பது சரி. கீழ் காண்பவனவற்றுள் எது பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ என்னும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது? இதுல பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல், பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல். இதெல்லாம் சரி. சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல். இதுல ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்றாகும். சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது? அந்த கூட்டமைப்பு ஆப்ஷன்ல பாருங்க, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி என்பது சரியான விடை. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை கால வரிசை படுத்தி முறைப்படுத்தவும். இதுல எந்த கால வரிசையில அவங்க பதக்கம் பெற்றிருக்காங்கிறது கேள்வி. ஆன்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி, சைனா நோவால், அடுத்தது பாத்தீங்கன்னா சாஜி மாலிக், லவ்லினா பொர்கோஹைன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கால வரிசைப்படி ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் ஆவர். ISRO தொடர்பான கீழ் காண்பவனவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ISRO இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. URSC ISROவோட துணைக்கோள் நிலையம். அடுத்த ஒன்று பாருங்க, ITTP ISROவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. ஸ்பார்க்குங்கிறது ISROவின் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். YUVIKA பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 எந்த நகரில் தனது ஆய்வை தொடங்கியது? அது எந்த நகர்? ஆப்ஷன்ல பாருங்க, மதராஸ் என்பது சரியான விடை. காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களை அவர்களது விளையாட்டுடன் பொருத்துக. இதுல விளையாட்டு வீரர் விளையாட்டு ஷேரட் கமல், இவர் வந்து பாத்தீங்கன்னா மேஜை பந்து, சக்சியா சென் பூப்பந்து, அடுத்தவர் மீராபாய் சானு பளுதூக்குதல், நிக்கட் சரின் குத்துச்சண்டை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்க பயன்படுத்தப்படுவதில்லை? எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவதில்லைன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் விலை குறியீடு என்பது தவறு. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. எதை பற்றியது? நம்பிக்கை இணையம். ஆப்ஷன்ல பாருங்க, நம்பிக்கை இணையம்ங்கிறது மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கலைஞர் அவர்களுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல், நீர் ஆதாரங்களை பெருக்குதல், புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை மாற்றுதல் என்பது தவறு. சாகுபடி பரப்பு அதிகப்படுத்துறது, நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல், நீர் ஆதாரங்களை பெருக்குதல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்துக.
இதுல பாருங்க 1997 எந்த திட்டம், 98 எந்த திட்டம், அதே மாதிரி 2006, 1997 பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் அமைக்கப்பட்டது. 98 நமக்கு நாமே திட்டம், 2006 வருமுன் காப்போ திட்டம், 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களுள் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எது? துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மதிப்பையும் உறுதி செய்வது நமஸ்தே திட்டம் என்பது சரி. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று கூற்று காரணம். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனிதவளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். இது காரணம். இதற்கு கூற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது? இதுல ஐஐடி சென்னை என்பது சரியான விடை. கூற்று காரணம். கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்து கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது. காரணம் பாருங்க, புதிய கல்விக் கொள்கைகளில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களது முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். இதற்கு ஆப்ஷன் சி தான், அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல், இது எந்த கூற்றுடன் தொடர்புடையது? மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல், இது பசுமையான புரட்சியே கூற்றுடன் தொடர்புடையதாகும். எத்தனை சோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? இதுல 3 ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பிபிசர் அப்படின்னா எம்என்ஆர்ஏ தடுப்பூசி, கோவிஷீல்டு டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி, ஸ்புட்னிக் விங்கிறது வைரல் வெக்டர் தடுப்பூசி. இது செயலிழந்த கோவேக்சின்கிறது தவறு. அதுல 3 ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது? இதுல தமிழ்நாடு மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி, தமிழ்நாடு லைஃப் சயின்சஸ் ப்ரமோஷன் பாலிசி, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருள்கள் பாலிசி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை பின்வரும் கூற்றுகளில் எந்த ஒன்று சரியானது? ஆப்ஷன்ல பாருங்க, அதுல உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் எந்த ஒன்று? இதுதான், அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல் என்பது சரியான கூற்று. இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை? வங்கி கணக்கு அடிப்படையிலானது, அடையாள வில்லை. இது 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி சரியான விடை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவி தொகை பெற தகுதியான பயனாளிகள் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர் என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விளக்குகிறது? எந்த கூற்று சிறப்பாக விளக்குகிறது? இதுல பாத்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்பது சரி. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்காணவற்றை பொறுத்துக. சுகாதார திட்டங்கள் குறிக்கோள் என்ன? ஆப்ஷன் பாருங்க, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் SDG 3ஐ அடைய. அடுத்தது, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த.
முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன? மாவட்ட மனநல திட்டம் இதுல மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல். அடுத்த ஒன்று பாருங்க, மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல். சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல். இதுல ஆப்ஷன் சி சரியான விடை. வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல் என்பது தவறு. கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கைகளின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை? புதிய தொழிற்கொள்கைகளை என்ன பண்ணாங்க? தொழில் உரிமம் கொடுத்தாங்க, அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். இந்தியா சுற்றுலா புள்ளி விவரம் 2020 படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் எந்த தலம்? அது எந்த தலம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் என்பது சரியான விடை. கீழ் காண்பவற்றுள் எது போஷன் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது? போஷன் 2.0 வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தவறு. இது குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி பேசுகிறது. 11 வயது பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பற்றி பேசுகிறது. வயது முதிர்ந்தவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தவறான ஒன்று. அடுத்த ஒன்று, பின்வரும் அறிக்கையில் தொழில்துறை உற்பத்தியின் வரிசை பற்றிய சரியான கூற்று எது? இதுல 3 கூற்றுகளுமே சரி. ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும். ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு 2011-12. இதுல 3 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். கீழ்கண்டவற்றை பொருத்துக. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் அந்த இயற்றப்பட்ட ஆண்டு, சம ஊதிய சட்டம், ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டம். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966, ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970, சம ஊதியம் 1976, புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் 1979. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த ஒன்று, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் வழங்கப்படும் ரொக்க விருது என்ன? அந்த விருது என்ன? அந்த விருது பார்த்தீங்கன்னா எந்த விருதுன்னா அண்ணல் காந்தி நினைவு விருது என்பது சரியான விடை. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது எந்த ஆண்டு? முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2003ஆம் ஆண்டு என்பது சரி. டைசெல் பூங்கா என்பது எந்த பூங்கா? டைசெல் இது பார்த்தீங்கன்னா உயிரி பூங்கா என்பது சரியான விடை. சங்கல்ப் என்பது இதனோடு தொடர்புடைய தொடுத்தாக்கத்தின் முதற்படி எதனோடு? சங்கல்புங்கிறது பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு திட்டம் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றை பொருத்துக. டிஎன்இஜிஏ, இ-சேவை, டிஎன்ஜிஐஎஸ், பிளாக் செயின் பேக்போன். இதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டது என்னன்னு பாருங்க. டிஎன்இஜிஏ ஸ்டேட் நோடல் ஏஜென்சி, இ-சேவை நிகழ்நிலை சேவைகள், டிஎன்ஜிஐஎஸ் தொலை உணர்வு தொழில்நுட்பம், பிளாக் செயின் பேக்போனுங்கிறது நம்பிக்கை இணையம். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஒன்று, வரிசை மாநில மகளிர் ஆணையம் எதற்கு? மாநில பெண்கள் வள மையம், ஒரு நிறுத்த நெருக்கடி மையம். ஆப்ஷன் பாருங்க என்னன்னு. மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்வது. அடுத்த ஒன்று, மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கான முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பது. பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள். அதுல பாருங்க, வயது வரம்பில்லை, வருமான வரம்பில்லை, ஆதரவற்ற விதவை, பயனாளிகள் பெண் குழந்தை வைத்திருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா
ஆதரவற்ற விதவை என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி. அடுத்த ஒன்று சகி திட்டம் சக்தி சகிதான். சகி திட்டம் பெண்களுக்கானது. பூர்ணா சக்தி கேந்திரா பெண்களுக்கானது. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகளை எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானது. NAVYUVK அதாவது நவ் யுவக் திட்டம் பெண்களுக்கானது. இதுல பின்வரும் கூற்றுல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 சரி. நவ் யுவக் திட்டம் பெண்களுக்கானது என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று, ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகளும் உதவுவர். இந்த கூற்றுல பாத்தீங்கன்னா அதாவது கூற்று தவறு, காரணம் சரி என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து சரியான துறையை தேர்வு செய்க. அது எந்தெந்த துறை? இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலையான வேளாண்மை, நீர்வளங்கள், கடலோர பகுதி வேளாண்மை, நிலையான வாழ்விடம் மற்றும் அறிவு வேளாண்மை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. தொழிற்சாலை மாசுபடுத்துதல் என்பது தவறாகும். ஆஸ்பயர் 2015வது வருடம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க, தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல் என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவற்றை கருத்தில் கொள்ளவும். இதுல ஒருங்கிணைந்த வேளாண்மை, 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம், உழவன் மொபைல் செயலி, இயற்கை வேளாண்மை. இதெல்லாம் ஆப்ஷன் பி சரி. சோலார் பம்ப் செட் அமைத்தல், இயற்கை வேளாண்மை. இதுல ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இது வந்து எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது. அதன் காரணங்களில் சில மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான குறியீடு. இதுல இயற்கை வேளாண்மை என்பது தவறு. ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 சரியான கூற்றாகும். அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டின் அதாவது அம்ருத் குழுவின் நோக்கு என்ன? அம்ருத் குழுவின் நோக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் தருவது என்பது சரியான விடை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் BC, MBC, DNC மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? அவர்களுக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது என்பது சரி. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ துவக்கப்பட்ட ஆண்டு என்ன? டான்சிட்கோ துவக்கப்பட்ட ஆண்டு 1970 என்பது சரி. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்னவென பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? அது தமிழ் இணைய கல்விக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மனித வளர்ச்சி குறியீடானது எதனை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன்ல பாருங்க, ஆயுள் காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம் அதாவது பர் கேபிட்டா இன்கம், இதில் உள்ள அனைத்தையும் குறியீடாக கொண்டது மனிதவள குறியீடாகும். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவுவது என்ன? தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவுவது எதுன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி என்பது சரியான விடை. கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? இதுல 3 கூற்றுகளுமே சரி. அதாவது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே OM எனும் RT-PCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி OM. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி OMங்கிறது. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். 2019-20ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் டான்ஜெட்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின்திட்டத்தை நிறுவும். அது எந்தெந்த மாவட்டம்? இதுல பாத்தீங்கன்னா தேனி, நீலகிரி, சேலம் என்பது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்ட குறியீடுகளை பொருத்துக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, வறுமை ஒழிப்பு திட்டம் அதாவது இதுல மகாத்மா காந்தி அது MGNRAGA, மக்கள் மேம்பாட்டு திட்டம், மதிய உணவு, சமூக உதவி திட்டம், தேசிய முதியோர் பென்ஷன், அடிப்படை தேவைகள் திட்டம், இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். சிறுகதை ஆசிரியர்களை அவர்கள் எழுதிய சிறுகதைகளோடு தொடர்பு படுத்துக.
இதில் பாருங்க, ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம், மௌனி அலியா சுடர், அடுத்தவர் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் சாப விமர்சனம், பூப்பாராவை விடியுமா. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எந்த வங்கி? அந்த வங்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வங்கி என்பது சரியான விடை. இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்கிய ஆண்டு 2018ஆம் ஆண்டாகும். SJSRYயின் விரிவாக்கம் என்ன? இதில் ஸ்வர்ண ஜெயந்தி ஷகாரி ரோஜர் யோசனா என்பது சரியான விடையாகும். தமிழ்நாட்டில் உள்ள எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? அது TNPL கரூர் என்பது சரியான விடையாகும். கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஈரோடு பட்டாசு தவறு, சிவகாசி கோழிப்பண்ணை தவறு, மதுரை தோல் தவறு, சென்னை வாகன உதிரி பாகங்கள் என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது நகரங்கள் புகழ் பெற்றவை. இதில் அப்படியே பாருங்க, திருப்பூர் பின்னலாடை நகரம், கரூர் வீட்டு ஜவுளிகள், ஈரோடு துணிச்சந்தை, சென்னை சர்வதேச தோல் கண்காட்சி, தூத்துக்குடி தமிழகத்தின் இது 4 தமிழகத்தின் நுழைவு வாயல் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் எதற்காக உருவாக்கப்பட்டது? இதற்கு முதலீடு திட்டங்களை கவரத்தான் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றை கவனி. இதுல எது சரியான விடைங்கிறது தான். இதுல பாருங்க, ஆப்ஷன்ல அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது, சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது சரி. எல்லா மாநிலங்களின் தலைநகரம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது தவறு. நீர் வளங்கள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பது தவறு. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு எது? அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாநில பெண்கள் வள மையம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதெல்லாம் திருச்சியில் என்ன இருக்கு? கரூரில் TNPL, பெல்லு திருச்சி, இது அப்படியே ஆப்ஷனில் பார்த்து வாங்க. திருச்சிராப்பள்ளி இதில் பெல் உள்ளது. அடுத்த ஒன்று பாருங்க, கரூர் TNPL, சேலம் செயில், கோயம்புத்தூரில் மாவு அரைக்கும் இயந்திரம், தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். சென்னையின் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது எங்கே? சென்னையில் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது திருவள்ளூர் என்பது சரியான விடை. தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு? 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1965ஆம் ஆண்டாகும். 1987இல் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்? வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் பெண்களுக்கான நலத்திட்டமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது. சேவை இல்லங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது. சகி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. மகிழா சக்தி கேந்திரா கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? அந்த நகரம் சென்னை என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு 2016ஆம் ஆண்டாகும். யுனெஸ்கோ 2020 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட எத்தனை இடங்கள் இந்தியாவில் உள்ளன? யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 இடங்கள் இந்தியாவில் உள்ளன. 2019ஆம் ஆண்டு 50வது தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? 2019 நடிகர் அமிதாப் பச்சன் என்பது சரியான விடை. நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருந்த இடம் 2019 3வது இடம் என்பது சரி. தமிழ்நாடு எந்த இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது? அது எந்தெந்த இடங்கள்?
ஆன்சர் அரியலூர், விருதுநகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இதில் ஆப்ஷன் 1, 3. அதில் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? தாய் திட்டம் இது வந்து தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். அதிக மனிதவள மேம்பாடு குறியீடு உள்ள மாவட்டங்களை தேர்வு செய்க. இதுல எது வரும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று, அதாவது தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. காரணம், பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதல். இதுல கூற்று மற்றும் 2 உண்மை. அதற்குரிய சரியான விளக்கம் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம் எந்த திட்டம்? இதுல வாழ்வொளி திட்டம் தான் வளர் இளம் பருவத்திற்கான திட்டமாகும். இந்தியாவில் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரின் பெயர் என்ன? அவரின் பெயர் பார்த்தீங்கன்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றை பொருத்துங்கள். திட்டம் பெயர். ஆப்ஷன்ல பாருங்க, ஏழை விதவை மகளின் திருமண உதவி, ஈவேரா மணியம்மையார். அடுத்தது உங்களுக்கு விதவை மறுமணம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அரசு அனாதை இல்லங்கள், சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவசமாக வழங்குதல், சத்தியவாணி முத்து அம்மையார். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு என்னவாகும்? ஆப்ஷன்ல பாருங்க, இதுல நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள், தரப்படுத்துதல்கள், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. உபரி இருப்பு கொள்கை கிடையாது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு எந்த மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது? அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி என்பது சரி. 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணி அமர்த்தமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் சென்னை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, மக்கள் தொகை 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? ஊரக கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5% ஆகும். கருத்து காரணம், இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. காரணம், மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. இதற்கு கூற்று காரணம் 2 உண்மை. காரணம் என்பது கருத்திற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, 2011 மக்கள் தொகை கணக்கீடின்படி படித்தவர் அதிகமான சதவிகிதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக. இதற்கு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, கேரளா 80.09%. அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சாரி கேரளா தான் அதிகம். கேரளா 93.99%. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 80.09%. கர்நாடகம் பார்த்தீங்கன்னா 75.36%. ஆந்திரா வந்து 67.02%. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? வீட்டு வசதி வாரியம் பார்த்தீங்கன்னா 1970. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 1960. 1961 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். 70 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடையாகும். பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? JSSK ஆனது TNHSPயால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. டாப் பேக் வாகனம் 1 வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே உண்மை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 2021 நீதியரசர் டி முருகேசன் குழு எந்த காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது? அது தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் பற்றி ஆராய அமைக்கப்பட்டது.
2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி எந்தெந்த மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன 2021? அது எந்தெந்த மாநிலம்? கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா என்பது சரியான விடை. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு என்பது சரி. ஓய்வூதியர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழின் பெயர் என்ன? அந்த சான்றிதழின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்திர தனுஷ் என்பது சரியான விடையாகும். கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கென ஸ்திரீ சக்தி திட்டம் எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கென ஸ்திரீ சக்தி திட்டம் அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகம் என்பது சரி. பேம் திட்டத்தின் நோக்கம் என்ன? இது பொது போக்குவரத்தை மின்மயமாக்கத்தான் பேம் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல அப்படி ஆப்ஷன் பாருங்க. மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி அவர்களால். வளரும் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ராஜீவ்காந்தி. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்தம்மையார் திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா அம்மையார் பெயர்ல. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? ஆன்சர் தேவதாசி அமைப்பு என்பது சரியான விடை. பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் என்பது சரி. மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது? எது நம்ம பார்த்துருக்கோம். கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். ஆப்ஷன் டி சரியான விடை. இடப்பெயர்ச்சி இல்லாமை என்பது தவறான ஒன்று. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி திட்டம் 2000 கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை எவ்வளவு? எவ்வளவு மூலதனம் சிறு நிறுவனத்திற்கு இருக்க வேண்டும்? 25 லட்சம் முதல் 5 கோடி என்பது சரியான விடை. சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? இது ஹொனலுலு, அமெரிக்கா என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது? இதுல பாத்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளின் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். புதுவாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. வறுமையை ஒழிக்கத்தான் புதுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டது. திருநங்கைகள் பற்றி புதுக்கவிதையில் பாடியவர் யார்? திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் நா. காமராஜன் என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 1943 என கணக்கெடுப்பில் உள்ளதாகும். இதுல ஆப்ஷன் ஏ மட்டும் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது? அதுல ஏலக்காய் என்பது சரியான விடை. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு என்ன? இதுல கோயம்புத்தூர் 2010 என்பது சரியான விடையாகும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி எவ்வளவு ரூபாய்? முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவுன்னு பாருங்க. 12,000 ரூபாய் என்பது சரியான விடையாகும். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? அது கன்னியாகுமரி என்பது சரியான விடை. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு. 1,00,000 கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவ இறப்பு விகிதம் என்பது தவறு. MMRங்கிறது ஒரு வயது முடியும் முன்குழந்தைகளின் இறப்பு விகிதம் என்பது தவறு. இதுல ஆப்ஷன் பி தான் 1, 4 சரியான கூற்றாகும். பிறப்பு விகிதம் என்பது ஓர் ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எவ்வளவு எண்ணிக்கையை குறைக்கிறது?
பிறப்பு விகிதம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த ஒன்று, கூற்று காரணம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையின் கழிவுகள் மற்றும் அதில் கசியும் வாயு காற்றையும் தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கின்றது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்றிற்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி சரியான விடை. 2017-18 ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவு? 2017-18 பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானம் 1,42,267 என்பது சரி. 2021 ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை என்னவாக கொண்டாட முடிவு செய்தது? 2021 சமூக நீதி நாளாக கொண்டாட முடிவு செய்தது என்பது சரி. பின்வருவனவற்றுள் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் என்ன? இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹாலோ, கேம் ஸ்கேனர், பைடுவின் வழிகாட்டி, டிக்டாக் அனைத்துமே தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகளாகும். டிசம்பர் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மானாம்பள்ளி காட்டுப்பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1072 பட்டியல் 1 CITE ஒப்பந்த பட்டியல் பின்னிணைவு 2 காணப்படுவது எது? அது எந்த விலங்கினம்? இதற்கு சிறுத்தை என்பது சரியான விடை. தசாசூத்ரா என்பது என்ன? தசாசூத்ரா ஆப்ஷன்ல பாருங்க, சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள் அப்படிங்கிறதா தசாசூத்ரா என்பதாகும். 2ஆம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகை எவ்வளவு? இதுல 2ஆம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகை 50,000 to 99,999 என்பது சரியான விடை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் எதற்கு? இதற்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும். கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது? அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நமாமி கங்கே என்பது சரியான விடையாகும். 2021 ஜூன் 4ஆம் தேதி அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது? 2021 ஜூன் 4 அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால்னா கேரளா என்பது சரியான விடை. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எந்த திட்டம்? அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு எது? அந்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் என்பது சரியான விடை. கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கொடிவேரி இது பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கொடிவேரி அணையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம யூனிட் 9 சார்ந்த ஒரு 139 கேள்விகள் பார்த்தோம். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் ஒரு ஐடியா, அதாவது எப்படி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஆல்.